வணக்கம் பெற்றோர்களே, மனப்பழக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இன்னைக்கு நம்ம மனப்பழக்கம் பயிற்சி பற்றியில இந்த பயிற்சி பற்றியில சொல்லக்கூடிய சில கதைகளை உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். அதுல ஒரு முக்கியமான கதை, இந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், முயல் ஆமை கதை. இந்த கதை ஒரு ஒரு விஷயத்த நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த கதையில கொஞ்சம் 2 விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா சொல்லப்பட்டிருக்கும். இந்த கதையை நீங்க கேட்கறது எனக்கு கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்குன்னா லிசனிங் டெக்னிக்னு சொல்லணும். நம்ம செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது இமேஜினேஷன் பவர், நம்ம கற்பனை திறன், இதை பத்தின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இதை கண்ணை மூடிட்டு கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல அடர்ந்த காடு, அந்த காட்டுல ஒரு பெரிய மரம், ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு மரம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடியில 2 நண்பர்கள், ஒரு முயல் ஒரு ஆமை. அவங்க 2 பேருமே நல்லா விளையாடிக்கிட்டு சந்தோஷமா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த முயலுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஈகோ அதிகம். நான் தான் ரொம்ப வேகமானவன் அப்படின்ற மாதிரி திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கு. ஆமை அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப சொல்லி ஒரு நாள் ஆமைக்கு கோவம் வந்துச்சு. உன்னை விட நானும் தான் வேகமா போவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால 2 பேருக்கும் போட்டி ஆகிட்டு, நாளைக்கு நம்ம போட்டி ஆரம்பிக்கலாம், போட்டி பண்ணலாம், ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காடுகள்ல ரோடெல்லாம் கிடையாது. அதனால வழி எதுவும் கிடையாது, வழியா இருக்காது எதுவும். ஸோ அதனால அந்த ஆலமரத்துல இருந்து தூரத்துல ஒரு பனைமரம், அந்த பனைமரம் ஒரு ஏரி கரையில இருக்கு. அந்த பனைமரத்தை பார்த்துக்கிட்டே தான் ஓடணும். ஸோ அந்த பனைமரத்தை போய் தொடுறதுதான் போட்டி அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் காலையில ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. முயல் எகிரி எகிரி குதிச்சு ஓடுது வேகமா. ஆமையால ஓட முடியல. ஏன்னா கீழே நிறைய சருகுகள் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா சின்ன சின்ன கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள் ஆமையோட வயிற்ற கீறிடுச்சுன்னா அது பிரச்சனை. அதனால ஆமை பார்த்து காலை வச்சு நடந்து போகுது. கொஞ்சம் தூரம் போனது ஏரிக்கரை கிட்ட போகும்போது அது கொஞ்சம் அந்த அளவுக்கு சருகுகள், அந்த குச்சிகள் இருக்கா, புரியுதுங்களா? அந்த குச்சிகள் இல்லாத கொஞ்சம் வேகமா போகுது. பட் இருந்தாலும் அந்த மரத்துக்கிட்ட முயல் போயிடுச்சு, ஓடி போயிடுச்சு. திரும்பி பார்த்தா கண்ணு தூரம் வரைக்கும் ஆமையை காணும். முயல் எவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னா 20 நிமிஷத்துல போயிடுச்சு. ஆமை வரல. பாக்குது. அதுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆமை பார்க்கும்போது நான் அந்த மரத்தை போய் தொடணும், அப்படி ஒரு ஈகோ அதுக்கு. அதனால அப்படியே இருந்து கொஞ்சம் அந்த வசதியில கண்ணை தூங்கிடுச்சு, கண்ணை எழுந்துருச்சு. ஆமை பாக்குது, தூங்கிட்டு இருக்கணும்னு நேரா போயிட்டு அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு அங்க இருந்து குரல் கொடுத்து, நண்பனே அப்படின்ட்டு. முயல் கண்ணை முடிச்சு பார்த்து திரும்பி பார்க்குது, அங்க ஆமையை காணோம். முன்னாடி பார்த்தா ஆமை மரத்தை தொட்டு நிக்குது. கிட்ட போச்சு. ஆமை என்ன சொல்லுச்சு? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது மிதமான தொடர் முயற்சி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆனா முயலுக்கு ரொம்ப சோகம். அதே மாதிரி அந்த மரத்துக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அதால விளையாட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, திரும்பவும் போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் கேட்குது. ஆமா ஓகே ஆயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் முயல் உஷார், நேரா வேகமா போயிட்டு தொட்டுடுச்சு எதை, மரத்துக்கு. ஆமா மெதுவா போச்சு. அது 35 நிமிஷம் எடுத்துச்சு அந்த மரத்தை தொடறதுக்கு. இப்போ அந்த ஆமையை பார்த்துட்டு முயல் சொல்லுச்சு, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ், வேகமான தொடர் முயற்சி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப ஆமைக்கு கஷ்டம். ஆமை ரொம்ப சோகமாயிட்டு. அப்ப என்ன சொல்லுச்சு, நாளைக்கு போட்டி வைக்கலாமா அப்படிச்சு. அப்போ ஒரு நாள் நான் தான் ஓட போறேன், நீ எத்தனை நாள் வேணா போட்டி வச்சு. அப்ப என்ன சொல்லுச்சு ஆமை, இந்த மரத்தை தொடறது கிடையாது, அதோ பாரு அந்த கரையில ஒரு மரம் இருக்கு பாரு, அந்த மரத்தை தொடணும், ஏரிக்கு அந்த பக்கம் இருக்கிற கரையில மரத்தை தொடணும் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் முயல் வேகமா அதே மாதிரி ஓடிடுச்சு. ஆமா மெதுவா தான் போயிடுச்சு. முயல் 25 நிமிஷத்துல அந்த மரத்தை கரைக்கு வந்துடுச்சு. சுத்தி ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா தண்ணி இல்லாதால நீந்த முடியாது. ஆமா 35 நிமிஷம் ஆச்சு. நேரா தண்ணியில இறங்கிச்சு. கடன்னு நீச்சல் அடிச்சுட்டே போயிட்டு 3/4 மணி நேரம், அதாவது 20 மினிட்ஸ்ல அங்க ரீச் ஆயிடுச்சு. இது ஒரு 35 நிமிஷம், அது ஒரு 25 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ், மன்னிக்கணும் தப்பா சொல்லிட்டேன். 55 நிமிஷத்துல அது ரீச் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஆளுக்கு, முயலுக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆயிடுச்சு. அங்க போய் நின்னா ஆமா ஆல்ரெடி அந்த மரத்தை தொட்டுக்கிட்டு நிக்குது. ஆமா என்ன சொல்லுச்சு, கோர் காம்பிடன்ஸ் வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு, அதாவது தனித்திறமை வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அது 2 சோகமா உட்காந்துட்டு. இப்போ முயல் சொல்லிச்சு, நான் 20 நிமிஷத்துல அந்த கரைக்கு வந்தேன், எனக்கு இங்க வர்றதுக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீ 35 நிமிஷம் அந்த இடத்துல ரீச் ஆன, இங்க சேர்றதுக்கு உனக்கு 55 நிமிஷம் ஆயிடுச்சு.
ஏன் நம்ம வந்து இதை வந்து வேகமா செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யலாமே அப்படின்னு. எனக்கு தண்ணியில நீச்சல் அடிக்க தெரியாது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது. ஆமா சொல்லிச்சு, இது மாதிரி அந்த சின்ன சின்ன குச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த குச்சிகள் வந்து என்ன வந்து வயிற்ற கீழிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை, அதனால நான் வேகமா வர முடியாது. அவ்வளவுதானே, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ம் போச்சு. அடுத்த நாள் காலையில முயல் ஓட ஆரம்பிக்கும் போதே அந்த குச்சிகள் எல்லாம் தள்ளி 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 விட்டு ஓடிச்சு. ஆமா இப்ப என்ன குச்சிகள் இல்லாதனால வேகமா நடக்க ஆரம்பிச்சது. 2ம் சேர்ந்து 25 நிமிஷத்துல அந்த கரையை அடைஞ்சிட்டான். அடுத்த நிமிஷம் ஆமை வந்து தண்ணியில இறங்கி நிக்க முயல் வந்து இறங்கி ஆமைய புடிச்சிச்சு. இப்ப ஆமை நீச்சல் அடிச்சுட்டு அதே 20 நிமிஷத்துல அந்த கரைக்கு போயிட்டான். இப்போ கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல வந்து அவங்க ரீச் ஆயிட்டான். புரியுதுங்களா? இப்போ வந்து என்னன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், இதுக்கு வந்து மாரல் வந்து நிறைய பேர் என்ன தப்பா சொல்லுவாங்கன்னா டீம் எஃபர்ட் வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க ரேஸே கிடையாது. ஸோ டீம் எஃபர்ட் வின்ஸ் ஆல்வேஸ். இப்போ இந்த விஷயத்துல நான் சொல்லக்கூடிய 3 விஷயம், இந்த கதையை வந்து நீங்க கண்ணை மூடிட்டு கேட்டிருந்தீங்கன்னா அந்த காடு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அந்த வழிகள் தெரிஞ்சிருக்கும், அந்த வழியில இருக்கிற குச்சிகள் தெரிஞ்சிருக்கும், ஆமை நடந்து வர்றது தெரிஞ்சிருக்கும். அவங்க 2-3 பேரும் அவங்க ஒரு இடத்துல நின்று அந்த மாரல் சொன்னது தெரிஞ்சிருக்கும். தண்ணியில நீச்சல் எடுத்து ஆமை பார்த்திருப்பீங்க, ஏரிய சுத்திக்கிட்டு ஓடின முயலையும் உங்களுக்கு கண்ணும் உங்க இமேஜினேஷன்ல பார்த்திருக்கீங்க. இது லிசனிங் பவருங்க. காட்சி அமைப்புகள் மூலமா உங்க கண்ணுக்குள்ள வர்ற, உங்க மைண்டுக்குள்ள ஏற எல்லாமே வந்து ரொம்ப அழகா பதிஞ்சிரும் உங்க மனசுல. இதான் நம்ம கற்பனை, மனசுல இருக்கிற அந்த கற்பனை திறனோட மிகப்பெரிய பெனிஃபிட். சரிங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 சம்பவத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கு அடைஞ்சிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்ல தாங்க முதல்ல வர்றது பின்னாடி வர்றதுங்க. கல்வியிலயும் வாழ்க்கையிலயும் இலக்கு அடையிறது தாங்க நோக்கம். இது தொடர் முயற்சின்றது இலக்கு அடைஞ்சிடுது, தனித்திறமை இலக்கு அடைஞ்சிடுது, டீம் எஃபர்ட் இலக்கு அடைஞ்சிடுது. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுதான் வந்து இந்த கதைகளை வந்து நான் முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல் 6ல நான் சொல்லியிருக்கேன், டீம் எஃபர்ட் வந்து 1+1 2 கிடையாதுங்க. அது 1+1 4 இருக்கலாம், 8 இருக்கலாம், 12 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது தான் டீம் எஃபர்ட். அதனால வந்து நிஜமாவே சொல்றேன், இந்த லிசனிங் பவர் செவிச்செல்வம்னு சொல்றோம். நம்ம வள்ளுவர் சொன்னது செவிச்செல்வம். கண்ணை மூடிக்கிட்டு கேட்க எல்லா விஷயங்களும் காட்சிகளாக மனசுல பதியும். இது ரொம்ப ஒரு முக்கியமான டெக்னிக். அதே மாதிரி குழு முயற்சி, டீம் எஃபர்ட்டும் ரொம்ப முக்கியமான டெக்னிக். இது 2யுமே நம்ம கல்விக்கு அழகா யூஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.